சக்திவேல் 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 எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, இந்த உலகத்தையே பாதுகாக்கிற நம்ம தாய், நம்ம அம்மாவான அம்மன் வழிபாட்டோட மகிமையை பத்தி தான். உங்க வாழ்க்கையில பணக்கஷ்டம், தீராத நோய், இல்ல மனசு தாங்க முடியாத அளவுக்கு பாரம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்கீங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மருந்து இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அதுதான் நம்ம அம்மன் வழிபாடு. வாங்க இதோட சக்தியை பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல அம்மன்னா யாருன்னு சரியா புரிஞ்சுப்போம். இது வெறும் ஒரு சாமியை பத்தின விளக்கம் மட்டும் இல்ல. இது ஒரு சக்தி, நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு உறவை பத்தினது. பாருங்க, அம்மனுங்கிறது வெறும் ஒரு தெய்வத்தோட பேர் இல்லைங்க. அது ஒரு உணர்வு. அவ ஒரு தாய். நம்ம கஷ்டத்துல தனியா நின்னு அழும்போது ஆறுதலா வர்றதும் அவதான். நம்ம சந்தோஷத்துல சிரிக்கும்போது கூடவே இருந்து ரசிக்கிறதும் அவதான். எல்லா நேரத்திலயும் நம்ம கூடவே இருந்து நம்மள பாதுகாக்கிற ஒரு தெய்வீக சக்தி. அந்த உணர்வு தாங்க அம்மன். அம்மானோட முக்கியமான குணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்பு, கருணை, சக்தி, அப்புறம் தைரியம். இந்த நாலுமே ஒன்னா சேர்ந்த ஒரு உருவம் தான் நம்ம தாய். உங்களுக்கு அன்பு தேவைப்பட்டாலும் சரி, ஒரு பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கு தைரியம் தேவைப்பட்டாலும் சரி, நீங்க எது கேட்டாலும் கொடுக்கிற ஒரு முழுமையான பவர் ஹவுஸ் அவ. சரி, இந்த ஒரே தாய் சக்தி நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எப்படி தனித்தனியா உதவி பண்றான்னு யோசிச்சிருக்கீங்களா? அது அவளோட பல ரூபங்கள் மூலமா தான். வாங்க அதையும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு, உடம்பு சரியில்லையா, நோய் நொடி நீங்கணுமா, அப்போ மாரியம்மனை வேண்டிக்கலாம். தேவையில்லாத பயம், எதிரிகளால தொல்லன் இருந்தா துர்காதேவி பார்த்துப்பா. வாழ்க்கையில தைரியமும் வீரமும் வேணும்னா காளியம்மன் துணை நிப்பா. குடும்பத்துல சந்தோஷம், கல்யாணம் மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா மீனாட்சி அம்மன் அருள் செய்வா. இப்படி நம்மளோட ஒவ்வொரு தேவைக்கும் அவ ஒரு ரூபத்துல இருக்கா. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரூபங்கள் வேற வேறையா இருக்கலாம், ஆனா சக்தி ஒண்ணுதான். எல்லாம் ஒரே தாயோட பல முகங்கள் தான். நீங்க யார கூப்பிட்டு வழிபட்டாலும் உங்க பிரார்த்தனை அந்த மூல சக்தி கிட்ட தான் போய் சேருது. ஓகே, இவ்ளோ சக்தி வாய்ந்த அம்மனை எப்படி வழிபடுறது? ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சத்தியமா இல்ல. இது ரொம்ப ரொம்ப எளிமையானது. யார் வேணும்னாலும் செய்யலாம். தினமும் நம்ம செய்ய வேண்டியது வெறும் 5 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல உங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க. 2வது சின்னதா ஒரு விளக்கு ஏத்துங்க. 3வது குங்குமம், மஞ்சள், பூக்கள் அம்மனுக்கு வைங்க. 4வது ஒரு டம்ளர் பால் இல்லனா தண்ணீரை நைவேத்தியமா வைங்க. கடைசியா 5வது மனசு உருகி அந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மந்திரத்தை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஓம் சக்தியே நமஹா. தாயே அம்மன், என் கஷ்டம் எல்லாம் தீர்த்து என் வீட்டுல சந்தோஷம், ஆரோக்கியம், செல்வம் தர வேண்டும். பார்க்க ரொம்ப எளிமையா இருந்தாலும் இதுக்குள்ள இருக்கிற சக்தி ரொம்ப ரொம்ப பெருசுங்க. சரி, இந்த பூஜையை தினமும் செஞ்சா என்ன நடக்கும்னு கேக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி உங்க மனசுல ஒரு பெரிய பாரம் இருந்திருக்கலாம். ஆனா இதை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாரமெல்லாம் விலகி உங்க மனசு அப்படியே லேசாயிடும். உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. தினமும் நாம வழிபடுறது ரொம்பவே நல்லதுதான். ஆனா சில ஸ்பெஷல் நாட்கள் இருக்கு. அன்னிக்கு நாம கும்பிட்டா அதோட பவர் பல மடங்கு அதிகமாகும். அது என்னென்ன நாள்னு தெரிஞ்சுக்கலாமா? முக்கியமா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு ரொம்ப விசேஷம். அப்புறம் ஆடி மாசம் முழுசும் அவளுக்கு உகந்த மாதம். அதே மாதிரி நவராத்திரியோட 9 நாட்களும் சரி, அமாவாசை, பௌர்ணமி நாட்களும் சரி. இந்த நாட்கள்ல பண்ற பிரார்த்தனைக்கு தனி சக்தி உண்டு. ஏன்னா இந்த மாதிரி சிறப்பு நாட்கள்ல உங்க வேண்டுதலோட சக்தி டபுள் ஆகும்னு சொல்லுவாங்க. நீங்க மனசு உருகி என்ன கேக்குறீங்களோ அந்த பலன் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. ஓகே, பூஜை எப்படி பண்றது, எந்த நாள்ல பண்றதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கு. அது இல்லனா எதுவுமே இல்ல. அதுதான் நம்பிக்கை. இது சும்மா சொல்ற வார்த்தை இல்லைங்க. இது பல பேரோட அனுபவத்திலிருந்து வர்றது. அம்மன் கிட்ட கேட்டா காதுல கேட்காது, கண்ணுல தெரியாது, ஆனா வாழ்க்கையில நடந்துரும். அதுதாங்க அவளோட அளவற்ற கருணை. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல கோவில்ல நின்னு தன்னோட கஷ்டத்தையெல்லாம் சொல்லி அழுத ஒருத்தர் இன்னைக்கு அதே வாழ்க்கையில நின்னு சிரிச்சிட்டு இருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்? அது அம்மனோட அருள். உங்களுக்கும் அந்த அருள் நிச்சயம் கிடைக்கும். இப்போ நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்க. உங்க கஷ்டம் பெருசா, இல்ல இந்த உலகத்தையே காக்குற நம்ம அம்மனோட சக்தி பெருசா? உங்களுக்கு வேணா உங்க பிரச்சனை ஒரு மலை மாதிரி தெரியலாம். ஆனா அவளோட சக்திக்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு தூசு மாதிரிங்க. வாங்க, இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடிக்கோங்க. நான் சொல்றத மட்டும் ஏன் கூடவே மனசார சொல்லுங்க. தாயே அம்மன், என்னை காத்துக்கோ. அவ்வளவுதாங்க. இந்த ஒரு வரி, இந்த முழுமையான சரணாகதி போதும். இந்த நம்பிக்கை தான் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வரும். ஏன்னா அந்த நம்பிக்கையே நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சக்தி. சக்திவேல், சக்திவேல், சக்திவேல்.